இலங்கையில் மதவாதம், பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அர்ஜூன் சம்பத். மீண்டும் கொழும்பில் திரள உள்ள மக்கள். அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு எதிராக போராட்டம். சாரதிகளின் கவனயீன செயற்பாடு. விபத்தில் சிக்கிய பயணிகள். ஆபரேஷன் துவாரகா. யாழில் நேற்றிரவு நடந்த பயங்கரம். துரத்தி துரத்தி வாள்வெட்டு. யாழ்ப்பாண பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் காலமானார். கிடைக்கின்ற அதிகாரங்களை முதலில் பெற்றுக்கொள்ளுங்கள். ஜெய்சங்கரின் வழியில் ரணிலும் தெரிவிப்பு. இந்தோனேசியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்க பதிவு. இலங்கையில் மதவாதம், பயங்கரவாதம் மற்றும் ஆயுத கலாசாரம் என்பவற்றை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என தமிழக இந்து மக்கள் கட்சியின் நிறுவனர் அர்ஜூன் சம்பத் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் வவுனியாவிற்கு விஜயத்தை மேற்கொண்டுள்ள அவர் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் கூறியுள்ளதாவது, தற்போது நிலவி வரும் பொருளாதார சிக்கல்களிலிருந்து மீண்டெழுவதற்கான நடவடிக்கைகளை இலங்கை அரசு மேற்கொள்ள வேண்டும். இலங்கைக்கு சர்வதேச நாடுகளின் உதவிகள் கிடைக்கப்பெறுகின்றது. இந்திய அரசும் பெரிய அளவில் இலங்கைக்கு உதவி வருகின்றது. குறிப்பாக வீதிகள், தொடருந்து பாதைகள், வீட்டு திட்டம் மற்றும் கடன்கள் என்று பிரதிபலனை கருதாமல் பல உதவிகளை செய்து வருகின்றது. சீனாவும் பல விடயங்களை இங்கே செய்கின்றது. கொழும்பில் ஒரு கலாசார மண்டபத்தினை அமைத்து அதன் நிர்வாகத்தை அவர்களே வைத்துள்ளனர். ஆனால் இந்திய அரசால் அமைக்கப்பட்ட கலாசார மண்டபத்தின் நிர்வாகத்தை இலங்கை அரசிடமே ஒப்படைத்திருக்கின்றது. இருப்பினும் அதனை யாழ்ப்பாண மாநகர சபையிடம் ஒப்படைத்திருக்க வேண்டும். மேலும் வறுமை, பொருளாதார பிரச்சினைகளிலிருந்து இலங்கை மக்கள் விடுபட வேண்டும். அதற்குரிய மேம்பாடான திட்டங்களை வகுத்து நல்ல விதமாக செயற்படுவதற்கான பிரார்த்தனைகளை நாம் செய்கிறோம். அத்துடன் இலங்கையில் மத அடிப்படைவாதம் வேகமாக வளர்ந்து வருகின்றது. இங்கு வசிக்கும் சிங்கள மக்களாக இருக்கலாம், தமிழ் மக்களாக இருக்கலாம், அனைவரும் மண்ணின் மைந்தர்கள். ஆனால் வெளிநாடுகளிலிருந்து வருகை தந்து மதமாற்றும் செயற்பாடுகள் இங்கு இடம்பெறுகின்றது. அண்மையில் இடம்பெற்ற ஈஸ்டர் தாக்குதல் உலகையே உலுக்கியிருந்தது. எனவே மதவாதம், பயங்கரவாதம், ஆயுத கலாசாரம் முடிவிற்கு வர வேண்டும். அமைதியான, வளமான இலங்கை உருவாக வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு எதிராக நாடளாவிய ரீதியில் பெரும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. இந்த நிலையில் நேற்றைய தினம் மின் கட்டணம் தொடர்பில் வெளியான அறிவிப்புக்கும் இன்றைய தினம் தபால் மூல வாக்களிப்புக்கான திகதி ஒத்திவைக்கப்பட்டதற்கும் எதிராக அரசியல் தரப்புகளில் பலவிதமான எதிர்ப்புகள் வெளிவர தொடங்கியுள்ளன. இவ்வாறான அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு எதிராக எதிர்வரும் 20ஆம் திகதி கொழும்பில் பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தபால் மூல வாக்களிப்பை தேர்தல்கள் ஆணைக்குழு ஒத்திவைத்துள்ளது. இதனை அடுத்து இன்று காலை ஐக்கிய மக்கள் சக்தியினால் இடம்பெற்ற விசேட கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் 20ஆம் திகதி பெருந்தொகையான மக்களுடன் கொழும்பிற்கு வந்து அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு எதிராக போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் போராட்டங்கள் நாடளாவிய ரீதியில் குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தம்புள்ளை வைத்தியசாலைக்கு முன்பாக தனியார் பேருந்து ஒன்றும், போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றும் ஒன்றுடன் ஒன்று சமாந்தரமாக ஒட்டிச் சென்றதில் 2 பேருந்துகளும் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதினால் சுமார் 1 மணித்தியாலம் பேருந்துக்குள் 50க்கும் மேற்பட்டோர் சிக்கிக்கொண்டனர். இன்று அனுராதபுரத்திலிருந்து கண்டி நோக்கி செல்லும் போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும், பொலனறுவையில் இருந்து அனுராதபுரம் வழியாக கண்டி நோக்கி சென்ற தனியார் பேருந்தும் விபத்துக்குள்ளாகியுள்ளன. இந்த 2 பேருந்துகளும் தம்புள்ளை நகரிலிருந்து ஒரே நேரத்தில் பயணிக்க ஆரம்பித்ததாகவும், நகரத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் வரை ஒன்றையொன்று முந்திச் செல்லாமல் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அதன்படி தம்புள்ளை வைத்தியசாலைக்கு முன்பாக தனியார் பேருந்து போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தை கடந்து செல்வதற்கு தயாரான போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது.
விபத்தின் போது இரு பேருந்துகளிலும் 100க்கும் மேற்பட்டோர் இருந்ததாகவும், தனியார் பேருந்தில் மாட்டிக்கொண்டதில் 50க்கும் மேற்பட்டோர் பேருந்தில் சிக்கியதால் பேருந்தில் இருந்து இறங்க முடியாமல் தவித்ததாகவும் அதில் பயணித்த சிலர் தெரிவித்திருந்தனர். குறித்த விபத்து தொடர்பாக தம்புளை போக்குவரத்து காவல் உத்தியோகத்தர்கள் சோதனை செய்து போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தை அகற்றி தனியார் பேருந்தில் இருந்து பயணிகளை விரைவாக வெளியேற்ற நடவடிக்கை எடுத்துள்ளனர். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரன் உயிருடன் இருப்பதாக வெளியிடப்பட்ட அறிவிப்பு தொடர்பாக பிரபாகரன் மனைவி, மகள் உள்ளடக்கியதாக ஆபரேஷன் துவாரகா என்ற பெயரில் விசாரணை நடவடிக்கைகளை புலனாய்வு அமைப்பினர் மேற்கொண்டிருக்கலாம் என பாதுகாப்புத்துறை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்திய ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியிலேயே இந்த தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் உயிருடனும் நலமுடனும் இருப்பதாக உலகத் தமிழர் பேரமைப்பின் தலைவர் பழநெடுமாறன் வெளியிட்ட அறிவிப்பு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தத்தின் போது இலங்கையிலிருந்து வெளிநாட்டிற்கு சென்ற பிரபாகரனின் மனைவி மதிவதனி மற்றும் மகள் துவாரகா ஆகியோர் வெளிநாட்டில் வாழ்ந்து வருகின்றனர் என்பதை நெடுமாறனின் இந்த அறிவிப்பு மூலமாக உறுதி செய்துள்ளன. இவ்வாறான நிலையில் பிரபாகரன் உயிருடன் இருக்கின்றார் என்ற அறிவிப்பு இலங்கை அரசியல் போக்கினை தலைகீழாக மாற்றும் என்றும் அரசியல் பார்வையாளர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர். பாதுகாப்புத்துறை ஆய்வாளர்கள் இது தொடர்பாக மேலும் கூறுகையில், பிரபாகரனின் தளபதியும் விடுதலை புலிகள் இயக்கத்தின் புலனாய்வு பிரிவு தலைவருமான பொட்டு அம்மான் உயிரோடு உள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளமையினால் பிரபாகரன் மரணம் என்ற அறிவிப்பு பொய்யாக இருக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளனர். மேலும் பொட்டு அம்மானும் பிரபாகரனும் ஒன்றாக வெளியேறி இருக்கலாம் எனவும், முன்னதாகவே பிரபாகரன் மனைவி, மகள் வெளியேறி இருக்கலாம் எனவும் தெரிவிக்கின்றனர். எனவே பிரபாகரனின் சகோதரர் டென்மார்க்கிலும் சகோதரி கனடாவிலும் உள்ளமையினால் அவர்களுடைய தொடர்புகளும் நடவடிக்கைகளும் முற்றுமுழுதாக கண்காணிக்கப்பட்டு பின்னர் பிரபாகரனும் அவரது மனைவி, மகளும் உள்ள இடத்தினை அடையாளங்காண திட்டமிடப்பட்டிருக்கலாம் எனவும் புலனாய்வு அமைப்புகள் தெரிவிக்கின்றன. ஆனால் பிரபாகரன் உயிருடன் இருந்தாலும் அவரது தலைமையிலான அரசியல் போராட்டங்களை சர்வதேசம் விரும்பாது என்பதால் பிரபாகரன் மகள் துவாரகாவை முன்வைத்து ஒரு அரசியல் இயக்கம் அல்லது தற்போதைய நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கும் பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கலாம் என புலனாய்வு அமைப்பினர் குறிப்பிடுகின்றனர். இந்த இரகசிய புலனாய்வு நடவடிக்கைகளை திறமையாக மேற்கொள்ளக்கூடிய சுந்தரி என அறியப்பட்ட பேராசிரியர் களமிறக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. ஈழப்போரின் இறுதி காலத்தில் 2006 முதல் 2009 வரை இலங்கையில் முகாமிட்டு புலிகளின் ஒவ்வொரு நகர்வுகளையும் பதுங்கு குழிகளையும் படம் பிடித்து பகிர்ந்து கடமையாற்றியவர் என்றும் குறிப்பிடுகின்றது. யாழ்ப்பாணம் நாவட்குழி பகுதியில் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் QR இல்லாமல் பெட்ரோல் அடிக்க முடியாது என்று தெரிவித்த ஊழியர் மீது வாள்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இச்சம்பவம் நேற்றிரவு 11 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் படுகாயமடைந்தவரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரே இவ்வாறு வாள்வெட்டு தாக்குதலை நடத்தியுள்ளனர். மோட்டார் சைக்கிளில் வந்த ஒருவர் ஊழியரை வாளுடன் துரத்தும் காணொளியும் பகிரப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தரும் கணிதத்துறை பேராசிரியருமான ரட்னம் விக்னேஸ்வரன் மாரடைப்பு காரணமாக இன்றைய தினம் காலமானார். சமஷ்டி என்று முட்டி மோதிக்கொண்டிருக்காமல் முதலில் கிடைக்கின்ற அதிகாரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என தமிழ் தலைவர்களுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆலோசனை கூறியுள்ளார். இலங்கைக்கு வந்து சென்ற இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் தமிழ் கட்சிகளுடனான சந்திப்பில் தற்போது மேசையில் 13வது திருத்தமே இருக்கின்றது. முதலில் இருப்பதை பெற்றுக்கொள்ளுங்கள். அதனையே நடைமுறைப்படுத்தாத அரசாங்கம் எப்படி நீங்கள் அதற்கு அப்பால் கோருவதை நடைமுறைப்படுத்தும்?
முதலில் இருப்பதை பெற்றுக்கொண்டு அதற்கு மேல் பெறுவதற்கு முயற்சியுங்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். அதே பாணியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் பதிலளித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த 8ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் ஆற்றிய கொள்கை விளக்க உரையில் ஒற்றையாட்சிக்குள் அதிகார பகிர்வு என்ற கருத்தை மீண்டும் முன்வைத்திருந்தார். தமிழ் தரப்புகள் அதை நிராகரித்திருந்தன. இது தொடர்பில் ஜனாதிபதியிடம் கொழும்பு ஊடகம் ஒன்று கேள்வி எழுப்பியிருந்தது. கருத்து மோதல்கள் வேண்டாம். இதற்கு ஜனாதிபதி பதிலளிக்கையில், நான் திரும்ப திரும்ப சொல்கின்றேன், சொல்லாடல்களை வைத்து கருத்து மோதல்கள் வேண்டாம். அதேவேளை ஒற்றையாட்சிக்குள் அதிகார பகிர்வு என்று நான் கூறியது உண்மை. அந்த நிலைப்பாட்டிலேயே உறுதியாக இருக்கின்றேன். இந்த நிலையில் சொல்லாடல்களை வைத்து கருத்து மோதல்கள் வேண்டாம். கிடைக்கின்ற அதிகாரங்களை முதலில் பெற்றுக்கொள்ளுங்கள். இதை விடுத்து சமஷ்டி என்று முட்டி மோதுவதால் அது வடக்குக்கும் தெற்குக்கும் இடையில் இன ரீதியில் விரிசல்களை மேலும் அதிகரிக்கவே செய்யும். இதை சம்பந்தப்பட்ட தமிழ் அரசியல் தலைவர்கள் கவனத்தில் கொள்வார்கள் என குறிப்பிட்டுள்ளார். இந்தோனேஷியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. 6.1 ரிக்டராக இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தோனேஷியாவின் கிழக்கு பகுதியிலுள்ள மலுகு மாகாணத்தில் நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இருந்தபோதிலும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது.